வணக்கம் மக்களே, தேனியிலிருந்து. மாடு சண்டை போடும்போது ஏன்டா விலைக்கு விட மாட்டேங்கிறா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்களே. அது சண்டை போடுறது எதுக்கு தெரியுமா? உங்களுக்காண்டி கிடையாது, எனக்காண்டி கிடையாது, தனக்காக. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்போ அந்த காலத்தில் நம்மளை வெள்ளைக்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களா, அது மாதிரி இங்கே இருக்கிற காலத்தில் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்போ பாகுபலி பட்டத்தில் காலக்கையர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு எடுத்துருக்காங்களா. அதே மாதிரி தான் இந்த மாடுங்க ஒரு நம்மக்கிட்ட ஒரு செட்டில் நம்மக்கிட்ட ஒரு காலம் இருக்கும், அவங்க இன்னொருத்தர் மாட்டில் ஒரு காலம் இருக்கும். அந்த மாட்டை ஆளறதுக்கு தான் இந்த சண்டையே நடக்குது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. இது சும்மா பொழுதுபோக்கோ போராயத்துக்கோ கிடையாது. அது மாடு சண்டை போடுதுன்னா, அந்த இப்போ நம்ம மாட்டிலேருந்து வேறு மாட்டில் ஒரு மாடு விழுகுது, செனைக்கு விழுகுது அப்படிங்கிற தருணத்தில் இதை போய் அதை ஆளணும். அதாவது மொத்தம் அந்த கிடையும் ஆளணும். அதுக்காக வேண்டிதான் இதை சண்டை போடுது. எந்த மாடு ஜெயிக்குதோ அந்த மாடு தான் 2 பேத்து மாட்டுக்கும் ராஜா. அதுக்கு தான் இதுக்கு சண்டை போடுது. நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்களா பேசாதீங்க. இப்போ அந்த சமயத்தில் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு சில மாடு விலகிரும். ஆனால் ஒரு சில மாடு அந்த கோபத்தை அப்படியே நம்ம விளக்குற ஆள் மேலே காட்டும். அது நான் அந்த மாதிரி ஆகி அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு எனக்கு தெரியும், அதை நான் சொல்ல விரும்பலை. ஸோ அதனால் அது சண்டை போட்டு அதுவாக விலகிற வரைக்கும் கூட இருந்து மற்ற மாட்டை விடாமல் அதுவாக சண்டை போட்டு அதுவாக விலகிரும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அதுங்க சண்டையே போடுது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அதாவது அந்த ராஜ்யத்தை ஆளணும், ராஜாவாகணுங்கிறதுக்காக வேண்டிதான் சண்டையே. புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. புரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க.